ஹாய் நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது இஜே டெக் ரிசர்ச். என்னடா ரொம்ப நாளாக இல்லை ரொம்ப மாதமாக இவனை ஆளே காணோம், சரி சேனலை எடுத்து மூடிட்டு போயிட்டான் அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. நானும் அப்படி தான் இருந்தேன், சரி இழுத்து மூட்டு போகலான்னு சொல்லிட்டு. சரி இப்போ தான் ஃப்ரீ ஆகிட்டோமே, அதாவது என்னோடய ஸ்டடீஸ் முடிஞ்சிடுச்சு. இனிமேட்டு ரெகுலராக வீக்லி ஒரு வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? அன்பாக்சிங், டெக்கு, பழைய மாதிரி மாட்டிக்கிச்சு சீரீஸ் எல்லாமே போட பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, போல்ட் க்ரௌன் ஆப்பிள் வாட்ச் 8 சீரீஸ் அல்ட்ரா. அது மாதிரியே இருக்குது, பட் பில்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. வாங்க என்னென்னு ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் அன்பாக்சிங்லேருந்து. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் நமக்கு இப்போ கிடைக்கிறது இது ஸ்கேன் அண்ட் செக்யூர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி ப்ளஸ் 3 இயர், ஸோ 15 மந்த் நமக்கு வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா 3 மந்த்து வாரண்ட்டி. பரவாயில்லையே, மற்ற பிராண்ட் இது மாதிரி கொடுத்தா நல்லா தான் இருக்கும். யூசர் கைடு யாரும் படிக்கிறதில்ல, இன்க்ளூடிங் மீ. சார்ஜிங் கேபிள், அதுவும் போக பின்னா ஒயர்லெஸ் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ வாட்ச் நம்ம எடுத்து பார்க்குறோம். வாட்ச் நல்லாவே இருக்குங்க. ரியலி இந்த பில்ட் குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. சரி, பின்னாடி நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை. வாட்ச்லாம் பார்க்க இந்த வாட்சில் இன்னும் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது அலாய் அலுமினியம் பில்டு, ஸோ உங்களுக்கு ஃபுல்லி மெட்டல் பாடி இது. ஓகேங்களா? இப்போ ஃபயர் போல்ட்டெல்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் மெட்டல் பாடி கொடுக்கறது இல்லை, அவங்க பிளாஸ்டிக் பாடி கொடுக்குறாங்க. ஒரு சில மாடலில் அலாய் பாடி கொடுக்குறாங்க. இதில் மட்டும்தான் மெட்டல் பாடி கொடுக்குறாங்க. சரி, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வாட்சை மட்டும் நம்ம டீப்பாக ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாமா? வாங்க. இப்போது என்ன ஆன் ஆகலை இன்னும்? ஆன் ஆகிடு, ஆனாகு ஆயிடுச்சு. இதோ சிங்கு ஆன் ஆகிட்டான்ல, கொஞ்சம் ஜூமிங் போய்க்கலாம். ஓகே, வாட்ச்லாம் பார்க்க நல்லாவே தாங்க இருக்குது. இதோட பில்ட் குவாலிட்டியும் நல்லாவே அல்ட்ரா மாதிரியே தான் இருக்குது. ஸ்ட்ராப்லேருந்து எல்லாமே HSL அதே தான். எல்லோரும் காப்பி பண்ணுறாங்க, இவங்களும் காப்பி பண்ணிட்டாங்க. காப்பி பண்ணாலும் ஃபியூச்சர்ஸையும் காப்பி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இந்த க்ரோம் கீ ஒர்க்கிங்லாம் நல்லாவே பண்ணுது. இந்த க்ரோம் கீ ரொட்டேட் பண்ண வால்பேப்பர் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? வால்பேப்பர் ஒரு 6 or 5. சைடில் பட்டனு, அது ஸ்போர்ட்ஸ் பட்டனு, அதுக்கு நம்ம தனியாக வரலாம். இந்த ரொட்டேட்டிங் கீ ரொட்டேட் பண்ணுறப்போ ஃபீல் நல்லா இருக்குங்க. ஸ்போர்ட்ஸ் பட்டனு, அந்த ஹோல்ஸ் எதுக்குன்னா எனக்கு தெரியல. இந்த பக்கம் மைக்கு, ஸ்பீக்கர். பின்னாடி ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா மாதிரி 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்கலாம், பட் அது கொடுக்கல. பார்க்க நார்மலாக தான் இருக்குது. கொடுத்துருந்தா அப்படியே HSL காப்பி மாதிரியே இருந்திருக்கும். சைடு ஸ்வைப் பண்ணால் நமக்கு என்ன தெரியுது? உங்களுக்கு கிளாராக தெரியும், எனக்கு ஓரளவுக்கு தெரியும். மியூசிக் கண்ட்ரோல் இருக்குது, கேம்ஸு, கேல்குலேட்டர், கேம்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் கூகுள் அசிஸ்டண்ட் இருக்குது. இப்போ இதில் டிஸ்கனெக்ட் இருக்குது, நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் மியூசிக் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்னென்னா, இந்த க்ரோம் கீ நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே போகும் பாருங்கள். நல்லா இருக்குல்ல ஃபீச்சர்ஸு? இது ரொட்டேட் பண்ண கையில் தள்ளுறதை விட கொஞ்சம் ரொட்டேட் பண்ணால் கொஞ்சம் இதுவாக தெரியுது, பட் கையில் பண்ணுறதே நமக்கு கம்ஃபர்ட்டு தான். இந்த வாட்சில் டஸ்ட் இருக்குது, கொஞ்சம் தொடச்சிட்டு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். டிஸ்பிளே பார்த்தீங்களா? பல பளிச்சின்னு இருக்குது. எல்லாமே குவாலிட்டியெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. பில் குவாலிட்டிலாம் குறைய சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சூப்பராகவே தான் கொடுத்துருக்காங்க. நான் இதை வாங்கினது 1500 மட்டும்தான், ஆஃபரில் வாங்கினேன். ஓகேவா? இதில் எல்லா வாட்சில் கொடுத்துருக்க மாதிரி ஹார்ட் ரேட்டு, பிளட் ஆக்சிஜன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோ பாடுறா, க்ரௌன் கீ ரொட்டேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கீழேயும் போகுது. எல்லாத்துக்கும் இது கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. என்ன இதுக்கு வரல? பேர் பண்ணுமா? ஓகே, இல்லைங்க, எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. க்ரௌன் கீன்னு சும்மா கொடுக்காம எல்லாத்துக்குமே ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்கிறது நல்லா தான் இருக்குது, குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. இந்த குவாலிட்டி இந்த 1500க்கு ஒர்த்து. ஏன்னா மற்ற ப்ராண்ட்லாம் பார்த்தா 3000, 2500, இவங்க ஜஸ்ட் 1000க்கு தான் கொடுக்குறாங்க. இதில் எக்ஸஸாக நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேவரட்டாக. ஓகேவா? கேம்ஸு, அலாம் கிளாக்கு, அலாம் டைமர், எல்லாமே இதுக்குள்ளே என்னென்ன செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்களோ நீங்கள் எல்லாமே இது பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு இந்த க்ரோம் கீ எல்லாத்துலேயும் இதில் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு காலு, நோட்டிஃபிகேஷன் பேனலில் பார்த்தா நம்ம காலு, ஹேண்ட் ரெஸ்ட்டு, இதில் செட்டிங்குள்ளே போய் பார்த்தா பிரைட்னஸ்ஸு, ஸ்லீப்பு, வாட்ச் ஃபேஸு, மெனு வியூ. அதான் நான் சொன்னல உங்களுக்கு, ஃபஸ்ட்டே நான் சொன்னல, இந்த வால்பேப்பர் பார்த்தா உங்களுக்கு ஓவரால் 5 to 6 வால்பேப்பர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் பேனலில் டிஸ்பிளேக்குள்ளே உங்களுக்கு ஸ்லீப்பிங் டைம். இந்த ஸ்லீப்பிங் டைம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், 30 seconds, 5 seconds, 15 சொல்லிவிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மெனு வியூ. இந்த மெனு வியூவில் நீங்கள் 8 மெனு வியூ வச்சுக்கலாம். ஒரு வாட்டி இதை பார்த்து சலிச்சு போச்சுன்னா அதை பார்த்து சலிச்சு போச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்பிள் இருக்க மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அந்த ஹனிகாம் மெனுன்னு சொல்லுவாங்க இதை.
நல்லாவே தான் இருக்குது. டச்சிங் ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பிரைட்னஸ் பளிச்சுன்னு இருக்குது. இதோட பிரைட்னஸ் சொல்ல மாட்டேனே, 900 நிட்ஸ் இதோட பிரைட்னஸ். செம்ம பிரைட்னஸாக இருக்குது. வெயிலில் நல்லா தாக்குப்பிடிக்குது. நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பிரைட்னஸ் எனக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் வச்சதே இல்லை. ஓகேங்களா? இப்போ அடுத்த செட்டிங்குள்ளே போய் பார்த்தா அபவுட்டு இதோட வெர்ஷனு. இது நீங்கள் வந்து ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறது. இப்போது நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? எங்கே என் ஃபோனு கிடச்சிடுச்சு. போல்ட் ஃபிட் ஆப் நேம். ஓகேங்களா? எல்லாமே நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. எல்லா ஆப்பில் போடுற மாதிரி தான் உங்களுக்கு. உங்களோட மேலா ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த்து, ஹைட்டு, வெயிட்டு இதெல்லாம் போட்டு நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் வந்து எல்லாமே அலோவ் கொடுத்து லொக்கேஷன் உட்பட நீங்கள் அலோவ் கொடுத்தீங்கன்னா ஜிபிஎஸ் ட்ராக்கிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது இதில். சரி, இப்போ நம்ம கனெக்ட் பண்ணலாம். கனெக்டிங் போல்ட் வாட்ச் எஸ்பின்னு இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் அதோட நேமு. உங்களுக்கு இப்படி தான் காட்டும். என்னடா க்ரௌன் இருக்குது இதில் எஸ்பின்னு இருக்குன்னு பார்க்காதீங்க. அது அப்படி தான் அவங்களே கொடுத்துருக்காங்க. இதோ நான் சொன்ன வந்து போயிடுச்சு. நான் அது கடைசியில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு அது என்னென்னு. ஓகே, ரெண்டும் நல்லா தாங்க இருக்குது. நான் ஆல்ரெடி ஜெப்ரானிக் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதோட இந்த ஆப்போட யூஐ வந்து நல்லா இருக்குது பார்க்க. கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஜெப்ரானிக்கை விட நல்லா இருக்குது இது யூஐ. இதில் 8 கான்டாக்ட் செட் பண்ணிக்கலாம். நம்ம 8 கான்டாக்ட் என்ன உங்களுக்கு தேவையான கான்டாக்ட் இம்பார்ட்டனோ அதை மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்குது. ட்ரிங்கிங் வாட்டர், அலாம் வைக்கிறது, ஹார்ட் ரேட்டில் வந்து இத்தனை ஹார்ட் ரேட் மேலே தாண்டிடுச்சுன்னா வார்னிங் வைக்கிறது, எல்லாமே நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸு. வாட்சில் இது வரைக்கும் நான் அப்டேட் பண்ணதே கிடையாது. உங்களுக்கு அப்டேட் வருதா பாருங்கள். ஜெப்ரானிக்கில் மட்டும் ஒரே ஒரு வாட்டி தான் நான் அப்கிரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் அப்கிரேட் பண்ணதில்லை. ஓகே, இதில் வாட்ச் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அதே தான். 6 வாட்ச் ஃபேஸஸ் உங்களுக்கு. இதில் வந்து ஒரு 150 வாட்ச் ஃபேஸஸ் அவங்க சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க இன்னும் வாட்ச் ஃபேஸஸ் ரொம்ப எனக்கு கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சப்போஸ் யாராச்சும் போல்ட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸ் நிறைய இருக்கா கம்மியாக இருக்கான்றதை கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கை மட்டும் இந்த வீடியோக்கு தட்டி விட்டுருங்க. சரிங்களா? பட்ஜெட்டில் வாட்ச் வாங்கினா கண்டிப்பாக இது பெஸ்ட் வாட்ச் தான். பட்டு இந்த வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஜெப்ரானிக்கில் ஆல்மோஸ்ட் நான் வந்து 200 வாட்ச் ஃபேஸஸ் கிட்ட பார்த்த மாதிரி ஞாபகம் எனக்கு. இதில் கொஞ்சம் கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் ஆப்போட இன்டர்ஃபேஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் லோடிங் தான் ரொம்ப டைம் எடுக்குது. அது மட்டும் இல்லாமல் டவுன்லோட் கூட நல்ல டைம் எடுக்குது. இப்போ இந்த வாட்ச் ஃபேஸ் நம்ம பார்க்குறோம். இல்லை, இது நல்லா இல்லை. என்ன தொட்டா பார்த்தீங்களா? இது மாதிரி வந்து லோடிங் டைம் ஆகுறதுனால ஒரு சில இது கரெக்டாக வர மாட்டேங்குது. ஓகே, இப்போ இந்த வாட்ச் ஃபேஸ் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். டவுன்லோட் பண்ணி எப்படி இருக்குன்னு வச்சு பார்க்கலாம். அப்போ தான் வந்து வாட்சோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். நீங்கள் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ வர ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபார்வர்டு தான். ஏன்னா டவுன்லோடிங் டைமும் சரி, வாட்சில் லோட் ஆகும் டைமும் சரி, இது ஒரு ட்ராபேக்னால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஜெப்ரானிக்கில் செம்ம ஃபாஸ்ட் ஆகிடும். இது எனக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. ஒருவேளை நம்ம ஃபோன் பழைய மாடல்ன்றதுனால அப்படி இருக்கா என்னென்னு எனக்கு தெரியல. நான் அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் வாட்ச் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓ, நல்லா இருக்குங்க டிஸ்பிளே. நியூஸ் பேப்பர் ஸ்டைலில் இருக்குது. நல்லா இருக்குது வால்பேப்பர். அது இது இல்லை, மற்றதை விட இதாங்க நல்லா இருக்கே. மற்றதெல்லாம் வேஸ்ட்டு. இவங்க கொடுத்துருக்கிறது 6மே நம்மளால் எடிட் பண்ண முடிஞ்சால் சூப்பராகவே இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேர் தரமாட்டுறாங்க. 1 தந்தால் 10 தராங்க. இல்லைனா வந்து 1 மட்டும் நம்ம வச்சுக்கிற மாதிரி தராங்க. ஏன் நயவஞ்சகம் பார்க்குறீங்க? மொத்தத்தையும் நாங்களே வச்சுக்கிற மாதிரி கொடுங்களேன். 8 வால்பேப்பர் நாங்களே செலக்ட் பண்ணுற மாதிரி. அதெல்லாம் ஃபியூச்சர்ஸ் தானே. இந்த க்ரௌன் கீ ரொட்டேட் பண்ண அப்படியே சேஞ்ச் ஆகுது. நல்லா தாங்க இருக்குது. இப்போ வெளில போகிறோன்னா டேப் பண்ணி ஒரு சின்ன க்ரௌன் திரும்பணுன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். பார்க்க நல்லா இருக்குது. வேறு என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது? அவ்வளோதான். இப்போ இதில் நீங்கள் போய் எடிட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோ கூட நீங்கள் வால்பேப்பரை நீங்கள் அதில் வச்சுக்கலாம். டைம், டேட்டு, அதில் ஸ்டெப்ஸ்லாம் கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா தான் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் எல்லாமே அலோவ் கொடுத்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கும் அலோவ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன போயிடுங்கன்னா இந்த ஆப்குள்ளே போயிட்டு ஓவரால் நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே வந்து நீங்கள் அலோவ் கொடுக்குறப்போ உங்களுக்கு திரும்ப ரொட்டேட்டடாக வராது. இப்போ ஒன்றுத்துக்கும் அலோவ் கொடுத்தோம்ல, அது மாதிரி உங்களுக்கு வராமல் உள்ளே நீங்கள் போனோடனே ஜஸ்ட் நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செலக்ட் ஆகிடும். ஸோ இது மாதிரி பண்ணால் பெஸ்ட் வேவாக இருக்கும். நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்குறாங்க, எப்படி நோட்டிஃபிகேஷன் ஒன்றுத்துக்கும் அலோவ் கேட்குதே, ஒரு சிலருக்குலாம் நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கார்டு. இந்த கார்டு பற்றி தனியாக வீடியோ வேணுன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஆப் இன்டர்ஃபேஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம வாட்சில் கொஞ்சம் வரும். கடைசியாக ஃபைனல் ஸ்பீச் ஆஃப் தி என்னது சரி வாட்ச்சு. இந்த வாட்ச் சொல்ல மாட்டேன். இந்த வாட்ச் வாட்டர் ரெசிஸ்டண்ட், அதாவது நல்ல தண்ணியில்
ஒரு 30 மினிட்ஸ்க்கு 1 மீட்டர் ஆழத்தில் இருந்தால் கூட எதுவும் ஆகாதுன்னு கம்பெனி சைட் சொல்கிறாங்க. பட் நீங்கள் எது வாட்சில் தண்ணியில் போட்டு டேமேஜ் ஆகிடுச்சு, உள்ளே வந்து வாட்டர் போயிடுச்சுன்னா வாரண்ட்டி கிளைம் ஆகாது. யூசர் கைடன்ஸில் அது போட்டிருக்காங்க, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? தண்ணியில் முக்குனா கரெக்டாக இருக்கும் அப்படிலாம் வந்து நீங்கள் நினச்சி கூட பார்க்காதீங்க. சரி, வாங்கினேன். அன்பாக்சிங் ஒன்றே பண்ணிட்டு கட்டி பார்க்கணும் தான் நினச்சேன். வாங்க கட்டி பார்த்துருவோம். சீரியஸ்லி எனக்கு இந்த வாட்ச் எப்படி கட்டணுன்னே தெரியாதுங்க. ஃபஸ்ட் டைமுங்க இந்த ஸ்டாப் எனக்கு. கையில் போடுறேன் மாட்ட முடியல என்னால். கஷ்டமாக தான் இருக்குது. கடைசியாக மாட்டிட்டேன் நான். மாட்டிட்டு கையில் பார்த்தா என்னடா லுக்கு செம்மையாக இருக்குங்க. ரியலி இந்த வாட்சோட லுக்கும் சரி, இதோட டிஸ்பிளே இல்லை நிறைய ஃபீச்சர்ஸ் நான் சொல்லவே மறந்துட்டேன் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு வாட்டி நீங்கள் டேப் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கோங்க ஃபீச்சர்ஸ்லாம். ஏன்னா நான் விட்டுருப்பேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறேன், டச் விட்டு போச்சு. போக கற்றுப்பேன். அவ்வளோதான். ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. அந்த பட்டன் சொல்கிறேன்னு அது என்ன பட்டன்னா டெடிகேட் ஸ்போர்ட் பட்டன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டெடிக்கேட்டாக ஸ்போர்ட் பட்டன் இருக்கிறதுனால நீங்கள் அந்த பட்டனை டேப் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு அத்லெட் இப்போ வந்து ஜிம் போகிறாங்க அப்படின்னா கூட அவங்களாம் கூட இதை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக அந்த வாட்ச் நல்லாவே தான் இருக்குது. இந்த க்ரௌன் கீயோட நல்லாவே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? நல்லா பில்ட் குவாலிட்டி சூப்பர், எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒரு குறையும் இல்லை. போல்ட்டுக்கிட்ட வந்து நல்ல தரமான ஒரு பொருள். உண்மையிலே ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்ல தரமான பொருள் தான். ஏன்னா நான் ஜெப்ரானிக் வாங்கினேன், சீக்கிரம் உடஞ்சிருச்சு. வீடியோவும் இப்போ சீக்கிரம் முடிய போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.